அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய வேலை வாய்ப்புகள் மட்டும் இல்லாமல் நமது தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய மிக முக்கியமான அரசு ஆணைகளையும் நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி வெளியான ஒரு மிக முக்கியமான அரசு ஆணை, இது இப்போ உள்ள எலெக்ஷன் கமிஷன் வெளியிட்ட ஒரு ஆணை. இது யாருக்கு பயன்படும்னா, எலெக்ஷன் டியூட்டி பார்க்கக்கூடிய எல்லா அரசு ஊழியர்களுக்கும் பொருந்தும். அது என்ன ஒரு அரசு ஆணை அப்படின்னா, நம்மளுடைய 2024 மக்களவை தேர்தலுக்கும் தமிழ்நாட்டில் விளவங்கோடில் உள்ள பை எலெக்ஷனுக்கும் நடக்கக்கூடிய அந்த போலிங் அண்டு கவுண்டிங்கில் ஒர்க் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு எவ்வளவு அட்வான்ஸ் கொடுப்பாங்க, அவங்களுக்கு எவ்வளவு அந்த எலெக்ஷன் டியூட்டிக்கு சம்பளம் வழங்குறாங்க அப்படிங்கக்கூடிய ஆர்டரை டீட்டெயிலாக இன்றைக்கி பப்ளிக் டிபார்ட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. அந்த ஜிஓ நம்பர் பார்த்திங்கன்னா 310 வெளியான நாள் இன்றைக்கி. அதில் அவங்க போட்டிருக்க என்ன டீட்டெயில் அப்படின்னா, இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டெம்பரவரி அட்வான்ஸாக 58,58,26,000 ரூபாய் அவங்க ஒதுக்கியிருக்காங்க. இதில் என்ன ஒரு மிக முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, இதில் நம்மளுடைய எலெக்ஷன் டியூட்டி பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விதமான போஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க பார்ப்பாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ப்ரிசைடிங் ஆஃபீஸர், போலிங் ஆஃபீஸர் 1, 2, 3, 4, ஆபீஸ் அசிஸ்டன்ட் கிளாஸ் 4, கவுண்டிங் சூப்பர்வைசர், கவுண்டிங் அசிஸ்டண்ட், இந்த மாதிரி பிரிவு. அது போக பார்த்தீங்க அப்படின்னா, மைக்ரோ அப்சர்வர் கவுண்டிங் டியூட்டி, செக்டர் மெஜிஸ்ட்ரேட் ஜோனல் ஆஃபீஸர், அசிஸ்டண்ட் ஜோனல் ஆஃபீஸர், ரிசப்ஷன் ஆஃபீஸர், கேஷியர், விஓஓஸ், வில்லேஜ் அசிஸ்டண்ட், இன்ஸ்ட்ரக்டர், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அதர்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான பல்வேறு பணிகளுக்கும் ஒர்க் பண்ணக்கூடிய அவங்களுக்கு ட்ரைனிங் டேவில் என்ன வழங்க போகிறாங்க அமௌண்ட்டு, அப்புறம் ப்ரீ போல் டேவில் என்ன அமௌண்ட்டு, போல் கவுண்டிங் டேயில் என்ன அமௌண்ட்டு, ரெஃப்ரெஷ்மெண்ட் சார்ஜஸ்ன்னு சொல்லி லஞ்சுக்கு அது ஒரு சார்ஜ். ஸோ இந்த 2 நாள், அதாவது எலெக்ஷன் அன்னைக்கு, கவுண்டிங் அன்னைக்கு, ஸோ அவங்களுக்கு எவ்வளவு வழங்குறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா, ப்ரிசைடிங் ஆஃபீஸருக்கு 1,700 ரூபாயும், போலிங் ஆஃபீஸர் 1, 2, 3, 4க்கு 1,300 ரூபாயும், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 700 ரூபாயும், கவுண்டிங் சூப்பர்வைசருக்கு 850 ரூபாயும், கவுண்டிங் அசிஸ்டண்ட்டுக்கு 650 ரூபாயும், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 350 வழங்குறாங்க. இது போக அதர் பீரியடில் வரக்கூடிய மைக்ரோ அப்சர்வருக்கு 1000 ரூபா, மைக்ரோ அப்சர்வர் கவுண்டிங் டியூட்டிக்கு 480 ரூபா, செக்டர் மெஜிஸ்ட்ரேட்டுக்கு 1,500 ரூபா, அசிஸ்டண்ட் ஜோனல் ஆஃபீஸருக்கு 1000 ரூபா, ரிசப்ஷன் ஆஃபீஸருக்கு 800 ரூபா, கேஷியர் அண்டு அசிஸ்டண்ட் கேஷியருக்கு 800 ரூபா, விஓஓஸுக்கு 800 ரூபா, அப்புறம் விஏன்னு சொல்லக்கூடிய அசிஸ்டண்ட்டுக்கு 700 ரூபா, இன்ஸ்ட்ரக்டருக்கு 800 ரூபா, ஓஏவுக்கு 700 ரூபா, அதற்கு 700 ரூபான்னு சொல்லி நம்மளுடைய எலெக்ஷன் சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் பிரின்சிபல் செக்ரட்டரி கவர்மெண்ட் ஸ்ரீ சத்யபிரதா சாஹூ சார் அவங்க இதிலேருந்து வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் எவ்வளோ அமௌண்ட்டை சேங்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டையும் வெளியிட்டிருக்காங்க. இதெல்லாம் சும்மா நெட்டில் வந்தது தான், இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு எவ்வளவு இது கொடுக்குறாங்க அப்படிங்கிறதான் நம்ம இப்போ நெட்டில் விட்டுருக்கோம். இது கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியணும் தான் நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணுறோம். ஸோ எலெக்ஷன் டியூட்டிக்கு போகக்கூடிய கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு இந்த மாதிரி அமௌண்ட்லாம் அவங்க ஒதுக்குறாங்க, ஃபண்ட் ஒதுக்குறாங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியணும் தான் நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு தெரியும்னா அதை விட்டுருங்க, தெரியலன்னா நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.